அவருக்கு இன்னும் எப்படி மரண தண்டனை விதிப்பதோ அதற்கான விஷயங்கள் வந்து சேரல. 2 நாள் இருக்கு இன்னும் அவரை சாவடிக்கிறது. அவருக்கு என்ன தண்டனைன்னா விஷம் கொடுத்து அவங்கள சாகடிக்கணும். அதான் அவருக்கு கிடைச்ச தண்டனை. அவர் பேரு சொன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், சாக்ரட்டிஸ். அவருக்கு ஏன் அவர் நடந்து பழகினார்னா அவருக்கு தெரியும் விஷம் கொடுத்து தான் சாவடிக்க போறாங்க. விஷம் கொடுத்த உடனே அவரை உட்கார விட மாட்டாங்க, அவர் நடந்துகிட்டே இருக்கணும். அவர் நடந்துகிட்டே இருக்கும்போது பக்கத்துல யாரோ ஒருத்தரை பிடிச்சு போட்டிருக்காங்க கைதியா. அவர் ஒரு பாட்டை வாசிக்கிறார், ஒரு கருவியில வாசிக்கிறார். இவர் உடனே பரவசமா கேட்கிறார், தோழனே யார் அதை வாசிப்பது? மிக சிறப்பாக வாசிக்கிறாய். அவன் பெயரை சொல்லுகிறார். இவர் சொல்லுகிறார் தன் பெயரை. ஓ சாக்ரட்டிஸ், நீங்களா பக்கத்தில் இருக்கிறீர்கள்? ஆமாம். நீ வாசிக்கிறாயே அந்த பாட்டு எனக்கு தெரியும். ஆனால் ஏதோ ஒரு கருவியால் அதை வாசிக்கிறாய். அது என்ன கருவி என்று எனக்கு சொல்வாயா? அவன் சொல்லுகிறான், மவுத் ஆர்கன். ஓ அப்படியா? என்னிடத்திலும் வீட்டில் இருக்கிறது, கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன், முடியாமல் போய்விட்டது. நீ எனக்கு கற்றுத் தருவாயா? சிரித்துக்கொண்டே அந்த கைதி சொன்னானே, சாக்ரட்டிஸ், இன்னும் 2 நாட்களுக்குள் சாக போகிறாய். இதை தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறாய்? சாக்ரட்டிஸ் தந்த பதில் என்ன தெரியுமா? அவன் சொன்னான், நான் சாகும்போது எனக்கு மௌத்தார்கன் வாசிக்க தெரியும் என்கின்ற ஒரு எண்ணம் போதாதா? மரண தண்டனை விதிக்கப்பட்டு நடந்துகிட்டு இருக்க அவருக்கு இன்னும் எப்படி மரண தண்டனை விதிப்பதோ அதற்கான விஷயங்கள் வந்து சேரல. 2 நாள் இருக்கு இன்னும் அவரை சாவடிக்கிறது. அவருக்கு என்ன தண்டனைன்னா விஷம் கொடுத்து அவங்கள சாகடிக்கணும். அதான் அவருக்கு கிடைச்ச தண்டனை. அவர் பேரு சொன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், சாக்ரட்டிஸ். அவருக்கு ஏன் அவர் நடந்து பழகினார்னா அவருக்கு தெரியும் விஷம் கொடுத்து தான் சாவடிக்க போறாங்க. விஷம் கொடுத்த உடனே அவரை உட்கார விட மாட்டாங்க, அவர் நடந்துகிட்டே இருக்கணும். அவர் நடந்துகிட்டே இருக்கும்போது பக்கத்துல யாரோ ஒருத்தரை பிடிச்சு போட்டிருக்காங்க கைதியா. அவர் ஒரு பாட்டை வாசிக்கிறார், ஒரு கருவியில வாசிக்கிறார். இவர் உடனே பரவசமா கேட்கிறார், தோழனே யார் அதை வாசிப்பது? மிக சிறப்பாக வாசிக்கிறாய். அவன் பெயரை சொல்லுகிறார். இவர் சொல்லுகிறார் தன் பெயரை. ஓ சாக்ரட்டிஸ், நீங்களா பக்கத்தில் இருக்கிறீர்கள்? ஆமாம். நீ வாசிக்கிறாயே அந்த பாட்டு எனக்கு தெரியும். ஆனால் ஏதோ ஒரு கருவியால் அதை வாசிக்கிறாய். அது என்ன கருவி என்று எனக்கு சொல்வாயா? அவன் சொல்லுகிறான், மவுத் ஆர்கன். ஓ அப்படியா? என்னிடத்திலும் வீட்டில் இருக்கிறது, கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன், முடியாமல் போய்விட்டது. நீ எனக்கு கற்றுத் தருவாயா? சிரித்துக்கொண்டே அந்த கைதி சொன்னானே, சாக்ரட்டிஸ், இன்னும் 2 நாட்களுக்குள் சாக போகிறாய். இதை தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறாய்? சாக்ரட்டிஸ் தந்த பதில் என்ன தெரியுமா? அவன் சொன்னான், நான் சாகும்போது எனக்கு மௌத்தார்கன் வாசிக்க தெரியும் என்கின்ற ஒரு எண்ணம் போதாதா?